ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் வந்து வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லைங்க. எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தாங்க இந்த ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம தேவ்ஹாவ் போயிருந்தோம் இல்லையா நேற்று, அந்த கோயிலுக்கு தாங்க போகிறோம். ஐயப்பன் கோயிலுக்கு, தேஹூ ஐயப்பன் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். அங்கே வந்து கார்த்திகை கடைசி வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். இந்த ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்காக தான் பொங்கலுக்கு மொதல் நாள் போயிருந்தேன். பட் ஆனால் டேட் மாதிரி போனதுனால ஒன் டே முன்னாடியே போயிட்டேன் நான். அதனால் பொங்கல் அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்ததுனால பார்க்க போயிருந்தோம். இது வந்து 3 செட் ஆஃப் குரூப் வந்துச்சுங்க. அதாவது கோயிலேருந்து சாமி கொண்டு வருவாங்க. நம்ம ஊரில் சப்பரம் கொண்டு வர மாதிரி இங்கே கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி 3 இடத்துலேருந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு திருப்பி மொத்தமாக எடுத்துகிட்டு போய் செஞ்சுருந்தாங்கங்க. ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு செட்டு, ஃபஸ்ட்டு செட் ஆஃப் குரூப் இது. இதில் வந்து பார்வதி, சிவன், அதுக்கப்புறம் ஹனுமார், அகோரி அப்படிலாம் போட்டு நிறைய அந்த மாதிரி வேஷம் போட்டு ஜெண்டா மேலே அடிச்சுட்டு கேரளா பொண்ணுங்க டான்ஸ் ஆடி செம்மையாக பட்டையை கிளப்பியிருந்தாங்கங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இது வந்து நைட் போல் நடந்தது. மேலே இருந்து, அதாவது மலை மேலே இருப்பார் ஐயப்பர், அங்கேருந்து கொண்டு வரதை வந்து நாங்கள் போகலை, மிஸ் பண்ணிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு செட்டு வரும்போது தாங்க நாங்கள் கோயிலுக்கே போனோம். இது மலை மேலேருந்து கொண்டு வந்து ரோட்டில் கொண்டு வந்து இறக்குனது. இது ஃபஸ்ட்டு செட்டோட ஐயப்பருக்கு வந்து அலங்கரித்து கொண்டு வந்த தேருங்க. எவ்வளோ சூப்பராக அலங்கரிச்சிருக்காங்க பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. ரொம்ப கூட்டம். இவ்வளோ மக்கள் இந்த இடத்துல இருக்காங்களா அப்படிங்கிற லெவலுக்கு இருந்தது. இது வந்து ஹனுமார் வேஷம், அகோரி வேஷம் போட்டுட்டு அவங்க டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள். அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. செம்ம ஜாலியாக இருந்தது. யாராவது பூனேல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் கார்த்திகை கடைசி நாள் வந்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. அகோரி பக்கத்துலலாம் நிற்கவே முடியல. திருநார்லாம் அள்ளி அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் நின்னவங்கெல்லாம் திருநார்லேயே குளிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த திருநாரும் அவ்வளோ ஸ்மெல்லுங்க. பார்க்குறதுக்குமே நல்லா இருந்தது. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியே இருந்தது. அவ்வளோ ஸ்மெல்லு. திருநார் வீசும்போதே அவ்வளோ ஸ்மெல்லு வந்துச்சு. இந்த தேர் வந்து செகண்ட் செட்டு. செகண்ட் செட்டில் வந்து ராமன், சீதா, லக்ஷ்மணன், அதுக்கப்புறம் ஹனுமான், இந்த 4 பேர் வந்திருந்தாங்க. தேரில் வச்சு உட்காந்தே தான் வந்திருந்தாங்க, கீழே இறங்கவே இல்லை. அது வந்து 2வது செட்டோட தேர். இது கோயில் தேர், 3வது கோயிலேருந்து கொண்டு வந்த, கோயில் மலை மேலேருந்து கொண்டு வந்ததுங்க. இது வந்து கீழே வந்து ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குங்க. எங்கே அப்படின்னா ஆர்மி ஏரியாக்குள்ளே. இதுதான் அந்த கோயில். ரொம்ப குட்டி. எல்லா நேரமும் இதை அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் டைம் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஆர்மி ஏரியா அப்படிங்கிறதுனால உள்ளே அலோவே பண்ண மாட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இங்கே வந்து 3 செட்டும் ஜாயின் பண்ணி ஒன்றா வந்து இங்கே செம்மையாக அந்த அகோரியில் வந்தாங்க இல்லையா, அவங்களாம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி, அதுக்கப்புறம் ஜெண்டா மேலே ஒரு பக்கம் டான்ஸ் ஆடி எல்லாம் பண்ணி முடிச்சு, அதுக்கப்புறம் அங்கே வந்து ஸ்நாக்ஸு, டிஃபன் மாதிரி, ஸ்நாக்ஸ் தான், டிஃபன் கிடையாது. அதாவது கூலிங் டைம் அப்படிங்கிறதுனால ஜூஸ் இல்லை, சுக்கு காப்பி, அதுக்கப்புறம் சமோசா, வடை அப்படின்னு நிறைய ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம், அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது நைட்டு 10:30 11 o'clock பக்கம் எடுத்த வீடியோங்க. எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இது வந்து சவுத்து தாண்டி நார்த்து மக்களும் வந்து நின்று பார்த்தாங்கங்க. அவ்வளோ சூப்பராக கிராண்டாக இருந்தது. நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நான், தம்பி, ஹஸ்பண்ட் 3 பேர் தான் போயிருந்தோம். ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு அவங்க கூட இருந்து என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு, இவ்வளோ மக்கள் இருக்காங்களா அப்படிங்கிறதே அங்கே போனதுக்கப்புறம் தாங்க எங்களுக்கே தெரியும். அவ்வளோ தூரத்துக்கு கூட்டம். லாஸ்ட் இயர் நாங்கள் போகல, அதுக்கு முந்தின இயர் போயிருந்தோம். அப்போது வந்து நைட்டு வந்து 1:30 பக்கம் வரைக்கும் நடந்தது. இந்த இடத்துக்கு வரதுக்கே 1:30 ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து சீக்கிரமாகவே வந்துட்டோம். 11 o'clock பக்கம்லாம் வந்துட்டோம். வந்து அங்கேயும் வந்து நின்று சாமி முன்னாடி நின்று இந்த அகோரி வேஷம் போட்டவங்களாம் டான்ஸ் ஆடி, அதுக்கப்புறம் அது முடித்ததுக்கப்புறம் ஜெண்டா மேளம் போட்டு அடிக்கிறதுக்கே 11:30 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பூஜை நடத்தி மேலே கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ணி பார்க்கல. ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், மறுநாள் எங்களுக்கு ஸ்கூல் இருக்குங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதனால் கொஞ்சம் நேரம் 11:30 வரைக்கும் இருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ஆட்களோடு எல்லாரோடய வரும்போது கிட்டத்தட்ட 2 kilometers 3 kilometers நடந்து போனோங்க. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் தெரியல. ரிட்டர்ன் போகும்போது தான் தெரிஞ்சுது. இது வந்து கமாண்டோ அவங்க வீட்டு பக்கத்தில் வச்சுருந்த ஐயப்பர் சிலை ஃபோட்டோ மாதிரி. இதுதான் ஐயப்பர் கோயிலோட என்ட்ரன்ஸு. செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அப்படியே மெதுவாக அந்த 3 kilometersம் தாண்டி நாங்கள் நடந்து வந்துட்டோம். வந்து வர வழியில் பார்த்தா எவ்வளோ பெரிய பேனர் பாருங்கள். எங்களுக்கே பெரிய ஷாக்குங்க. இவ்வளோ பெரிய பேனர் வச்சு நம்ம ஊர்லேயும் பொங்கல் கொண்டாடாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகேங்க, வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Living life
Every day, late at night, not okay.